இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தலைவா மூவியோட கதை சுருக்கம் தான். இந்த படம் 2013 ஆகஸ்ட் 9 ரிலீஸ் ஆனிச்சு. படத்தோட டைரக்டர் ஏஎல் விஜய் அண்ட் மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ். இந்த படத்தில் நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள் அண்ட் அமலா பால் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சத்யராஜ் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு மும்பையில் இருக்கக்கூடிய மக்கள் சில பேருக்கு வந்துட்டு தமிழ் மக்களுக்கு ஏற்படக்கூடிய அநீதியை எதிர்த்து நிறைய போராட்டங்கள் வந்து பண்ணுறாரு. அதனால் நிறைய எதிரிகளை வந்து அவர் வந்து சம்பாதிச்சு வச்சுருக்காரு. இவர் எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறவங்க அவங்க வீட்டில் வந்துட்டு தாக்குதல் ஏற்படுத்தும் போது பார்த்திங்கன்னா அவருடைய மனைவி வந்து இறந்து போயிடுறாங்க. இவர் அதுக்கப்புறமா அவங்கள கொண்டவங்க கொஞ்சம் சில பேரை வந்து கொலை பண்ணிட்டு தன்னோட பையனை வந்துட்டு அவர் கூடவே இருந்த ஒருத்தர் கூட நீ வந்து உன் கூட இவரை கூட்டிகிட்டு போயிரு அப்படின்னு சொல்லி ட்ரெயினில் வந்து ஏற்றி விட்டுறாரு. எங்கேயா ஆஸ்திரேலியா போகிறாங்க ட்ரெயினில் போயிட்டு அதுக்கப்புறம் வெளியூர்லேருந்து போயிடுவாங்க, அவங்க ஃப்ளைட்டில் போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு அவர் தள்ளப்பட்டுட்டு என்ன பண்ணிடுறாருன்னா, இவர் இதே ஊரில் இருக்கார், மக்களுக்காக நிறைய போராட்டங்கள் நடத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக தான் சத்யராஜ் அவர்கள் வந்து இருக்காங்க. இதில் கொஞ்ச நாள் கழித்து காமிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் விஜய் இருக்கார் இல்லையா, அவர் தான் இவருடைய பையன், அதாவது ட்ரெயினில் ஏறி போனார் இல்லையா இவரோட பையன். இவரை வந்துட்டு தன்னுடைய எந்த ஒரு தாக்குதலும் தன்னோட பையனுக்கு வரக்கூடாதுன்னு தான் இங்கே அனுப்பியிருக்காரு. அவருக்கு வந்து தன்னுடைய அப்பா என்ன வேலை பார்க்குறாரு என்ன பண்ணுறாரு எதுவுமே தெரியாது. அவர் வந்து தன்னுடைய அம்மாவோட பேரில், அதாவது கங்கா அப்படின்ற பேரில் வாட்ரு இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் வச்சு விற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பெரிய பெரிய கடைகளுக்கு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஒரு தொழிலை வந்து பண்ணிக்கிட்டு இருப்பார். இவர் அதே ஆஸ்திரேலியாவில் தமிழ் பசங்க அப்படின்ற ஒரு டீம் வச்சு டான்ஸ் மாஸ்டராகவும் இருப்பார். நிறைய பசங்களை சேர்த்து நிறைய நிகழ்ச்சிகளில் போய் டான்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்ருப்பார். இவர் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது அமலா பால் வந்து இவங்களை வந்து மீட் பண்ணுவாங்க. தானும் வந்துட்டு இந்த டான்ஸில் வந்து சேர்ந்துக்கணுன்ற மாதிரி அவங்க வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவன் 2 பேருக்கும் வந்து லவ் வரும். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒன்றா எல்லா இடத்துக்கும் போவாங்க, நிறைய நிகழ்ச்சிகளில் கலந்துப்பாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ அவங்களுடைய அப்பாவாக இருக்கக்கூடியவர் என்ன பண்ணிடுவாருன்னா, லவ்வை நான் வந்து ஏற்றுக்கிறேன், ஆனால் உங்கள் அப்பாவை பார்த்து நான் பேசணுமே, உங்கள் அப்பா எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்கும்போது அப்பா வந்து மும்பையில் இருக்காருன்ற மாதிரி இவர் சொல்லுவார். சரி அவர்கிட்ட போய் பேசலாம் கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மூலமாக அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்து போவாங்க. போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் சத்யராஜ் வந்துட்டு எந்த ஒரு போலீஸ்லையுமே மாட்டாமல் இருக்கிறதுனால தனிப்படை வச்சு அவங்க எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி அவர் வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அமலாபால் அண்ட் அவங்க அப்பாவாக இருக்கக்கூடிய 2 பேரும் வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ். ஆக்சுவலி அப்பா பொண்ணு கிடையாது, அவங்க 2 பேரும் ஆஃபீஸர்ஸ். அவங்கள பிடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விஜய் வந்து லவ் பண்ணுற மாதிரி சொல்லி அவங்க வந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சு போயிடும். தன்னை வந்து அமலாபால் ஏமாற்றிட்டு தான் அவர் வந்து ஃபீல் பண்ணுவார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சத்யராஜால் கொல்லப்பட்ட ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவருடைய பையன், அதாவது பீமா அப்படின்ற பேரில் ஒருத்தர் இருப்பார். அவர் வந்துட்டு சத்யராஜை வந்து அரெஸ்ட் பண்ணி வண்டியில் ஏற்றும் போது அதில் குண்டை வச்சு அதில் வந்து சத்யராஜ் வந்து இறந்து போயிடுவார். இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது விஜய்க்கு ரொம்பவே ஒரு ஷாக்காக இருக்கும். ஏன்னா இவர் கூட்டிகிட்டு வந்தனால மட்டும்தான் அப்பா இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சு, எல்லா விஷயம் தெரிஞ்சு இப்போ அப்பாவையும் நம்ம இழந்துட்டோம்ன்ற மாதிரி நினைக்கும் போது அங்கே உள்ள மக்கள் எல்லாரும் கேட்டுக்கிட்டது என்னென்னா, எங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் மட்டும்தான் அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டார், அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது ஃபஸ்ட்டு இவர் மறுத்தாலும் அதுக்கப்புறம் அங்கே நடக்கக்கூடிய சில விஷயங்களை பார்த்துட்டு சரி நானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவா அப்படின்ற பேரோட அங்கே வந்து இருப்பார். நிறைய அதாவது எப்போனா ரொம்பவே வறுமை கோட்டில் கீழே உள்ளவங்க மக்களுக்காக இருக்கட்டும், மற்றபடி நிறைய ரவுடிசத்தால் பாதிக்கப்படுற மக்களுக்கு இவர் கூட இருந்து உதவி பண்ணிக்கிட்டே இருப்பார். அமலாபால் இந்த மாதிரி பண்ணனால அதுக்கப்புறம் அமலாபால் கிட்ட வந்து பேசலாம் மாட்டார், அது நார்மலாக போய்கிட்டு இருக்கும். ஒரு இடத்துல ஒரு பெரிய கலவரம் ஒன்று உண்டாயிருக்கும் பீமாவால். அந்த இடத்துக்கு அங்கே போகிறவர் நிறைய மக்கள் இறந்து கிடக்கிறத பார்ப்பாரு. அங்கே ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தப்பிச்சு இருப்பாங்க. அந்த ஹிந்திக்கார பொண்ணு தான். அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து தான் கூடவே வச்சுட்டு இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரை வந்துட்டு எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுங்க. பீமா அப்படின்றவர் என்ன பண்ணிடுவார்னா, இவருடைய மாமாவாக இருக்கக்கூடிய, அதாவது இவரை பத்திரமா இத்தனை வருஷமாக வளர்த்துட்டு வந்தார் இல்லையா, அவரோட உதவியவே வச்சு இவர் வந்து கொல்லணும்னு சொல்லி ஒரு கோட்டைக்கு வந்து வர வச்சிருப்பார். அவர் வந்து பிணை கைதியாக பிடிச்சி வச்சிருக்கிற மாதிரி. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் தன்னுடைய மாமாவும் நம்மளுக்கு எதிராக வந்து நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை வச்சு இவரை வந்து குத்திடுவார். ஆனால் அவருடைய பையன், அதாவது விஜய் அவர்களுக்கு வந்துட்டு ஓட்டுநராக இருக்கக்கூடிய அவருடைய பையன் என்ன பண்ணிடுவார்னா, அப்பா இந்த மாதிரி பண்ண தப்பு
அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வண்டியில் கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பார். இது எல்லாத்தையுமே கேட்பாரு. அப்போ வந்துட்டு அவர் சொல்லுவார், ஆமாம் அவங்க அப்பனுக்கு நான் வந்துட்டு பின்னாடியே நின்றுக்கிட்டு இருந்தேன், அதே மாதிரி அவன் பையனுக்கு நான் நிற்கணுமா, அதெல்லாம் முடியாது, நான் தலைவன் ஆகணும் அப்படின்னு சொல்லுவார். உடனே தன்னோட அப்பா பண்ண தப்பு அப்படின்னு தெரிஞ்சவர் தன்னோட உயிரையுமே பெருசாக மதிக்காமல் அந்த வண்டியை ஸ்பீடாக ஓட்டி கொண்டு போய் லாரியில் விட்டு அதே இடத்துல ஸ்பாட்லேயே 2 பேரும் இறந்து போயிடுவாங்க. விஜய் வந்து அந்த இடத்துல கத்தி குத்துப்பட்டு இருக்கார்ல, இருந்தாலும் பீமாவோடைய ஆளுங்களையும் பீமாவையும் கொஞ்சம் அடித்து அந்த பீமாவெல்லாம் கொன்றுவார். அந்த இடத்துக்கு போகிற அமலாபால் என்ன பண்ணிடுவாங்கன்னா, இவர் வந்து கேஸில் மாட்டினா பெரிய இதாயிரும், இவரை வந்து உள்ளே வச்சு கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய துப்பாக்கியாலேயே அங்கே உள்ள ரவுடிசம் செத்து கிடக்கவங்கள அவங்களெல்லாம் சுட்டுட்டு தான் சுட்டதுனால தான் இறந்து போடுங்கிற மாதிரி காமிச்சிட்டு இவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துருவாங்க. லாஸ்ட்டில் 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து எந்த ஒரு ரவுடிசமுமே இல்லை, ஒரு அமைதியான லைஃப்பை வந்து வாழ்கிற மாதிரி கடைசியில் நம்மளுக்கு முடிச்சிருப்பாங்க.